ஸ்ரீஜா, இங்க நின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? வா. மேடம், மேடம். ஐயோ, ஐயோ, சத்தம் போடாதயா. சரி 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 சரி. சீக்கிரம் ஆர்டர் தான் மேடம். பிரியாணியும் இருக்குல்ல? ஆமா மேடம், அதுவும் இருக்கு. சரி சரி, போ போ போ. தேங்க்ஸ் போ. மேடம். ஐயோ. ஸ்ரீஜா, நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. சரி சரி, உட்காரு, முதல்ல நம்ம சாப்பிடுவோம். ஐயோ ஐயோ. நல்ல வாசனையா இருக்குல்ல? என்ன வாசம். சில்லி சிக்கன். சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கு ஸ்ரீஜா. அக்கா, பிரியாணி இவ்வளவு ருசியா இருக்குல்ல, எப்படி தெரியுமா? அந்த சுபத்ரா படுத்த படுக்கையா இருக்குல்ல, அந்த நேரத்துல சாப்பிடுறோம் பாருங்க, அதுதான் ருசியே. அடடடா, என்ன ருசி. அக்கா, ஆனா ஒண்ணு, மொத்த வீடும் அத்தைய நினைச்சு எப்பயும் வயலின் வாசிச்சுட்டு சோகமா இருக்கும்போது இப்படி யாருக்கும் தெரியாம வந்து நமக்கு பிடிச்சத சாப்பிடுறதே ஒரு தனி சோகம் தான்க்கா. சரியாதான் சொன்ன ஸ்ரீஜா. திருடி சாப்பிடுற மாங்காக்கு ருசி அதிகம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் ஒளிச்சு சாப்பிடுற சாப்பாட்லயும் ஒரு தனி ருசி இருக்கதான் ஸ்ரீஜா செய்யுது. ஷோ, அந்த பார்சலையும் கொடுக்க மறந்துட்டனே. சரி போவோம். மேடம், மேடம். என்னப்பா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்தமணி மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பார்சல் கொடுத்துட்டேன் சார். ஆனா ஒரே ஒரு பார்சல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க சார். ஆர்டர் பண்ணிருந்தாளா? என்னடா தெரியலையப்பா, வாங்குங்க. இந்தாங்க சார், இந்த பார்சல் தான் மிஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க சார். மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவா? நான் வரேன் சார். சிந்தாமணிக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியலையே. பா, இது அந்த அத்தையோட வேலையா மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னடா சொல்ற? பா, கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். வா. ஆமா, மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணிருந்தோம்ல. ஏய், அந்த படுபாவி பையன் ஏமாத்திட்டான்டி. இல்ல இதுல விடுங்க. இங்க இருக்கு. சிந்தாமணி, என்ன இதெல்லாம்? மாமா, என்ன யாருக்கும் தெரியாம பண்ண திருட்டுத்தனம் வெளியே வந்துருச்சேன்னு பாக்குறீங்களா? அண்ணே, அது வந்துண்ணே. வாய மூடு சிந்தாமணி. நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அது இல்லண்ணே, இவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாம்பார் சாதம் ஆர்டர் போட்டோமா, ஆனா இதெல்லாம் வந்துடுச்சுண்ணே. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப சிந்தாமணி. மாமா, அது பொய்யெல்லாம் இல்ல, அக்கா சொல்றது உண்மைதான். நாங்க வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணோம். ஆனா எப்படி பார்சல் மாறுச்சுன்னு தான் தெரியல. அதான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. என்ன இது எப்படி மறந்து போச்சு? இன்னும் தெரியலையா உனக்கு? நீங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்ல மிஸ் ஆன இந்த மட்டன் சுக்கா தானே? உங்க ரெண்டு பேரும் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? ஆனா வீட்டுல சுபத்ராவுக்கு உடம்பு முடியலன்னு நாங்க எல்லாரும் சுத்த பத்தமா சாப்பிடாம இருக்கும்போது உங்க ரெண்டு பேரால மட்டும் எப்படி இப்படி நடந்துக்க முடியுது? ஸ்ரீஜா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாமா? உன் அத்தை உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் நான் அவகிட்ட உனக்காக பேசினேன். ஆனா நீ இவ கூட சேர்ந்து நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது சுபத்ரா எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் தோணுது. மாமா, அது இல்ல மாமா. நீ வாய மூடு. நீ எதுவும் பேச வேண்டாம். சுபத்ரா முதல்ல உடம்பு சரியாகி வரட்டும்.
மத்ததெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். அண்ணா ஏதோ பசியில பேசாத சிந்தாமணி. உன் அண்ணி கூடவே இருந்து அவ நிழல்ல வளர்ந்துட்டு அவ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி உன்னால இப்படி எல்லாம்? ச்சே. இனி நீங்க இருக்க கூடாது. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இப்பவே உனக்கு துபாய்க்கு டிக்கெட் போட சொல்றேன். இனி நீ அங்கேயே இருந்தாதான் சரியா இருக்கும். கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அத பத்தி எந்த கவலையும் இல்லாம எப்படிதான் உங்களால மனசாட்சியே இல்லாம இப்படி சாப்பிட முடியுது? ச்சே. டேய், நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. வா, இங்க இருக்க வேண்டாம்பா, வாங்க போலாம். வாடா. ஐயோ ஸ்ரீஜா, எல்லாம் போச்சு ஸ்ரீஜா. எங்க அண்ணன் கோபத்துல என்ன துபாய்க்கு அனுப்பிடுறேன்னு சொல்றாரு. ஐயோ, அங்க போன உங்க மாமா என்ன ஒட்டக மேய்க்க விட்டுருவாரே. ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீஜா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா, தேவையில்லாம பயப்படாதீங்கக்கா. சுபத்ரா அத்தையும் அந்த இசையும் உயிரோட இருக்கிறதுனால தானே நீங்க துபாய்க்கே மூட்டை முடிச்சு கட்ட போறீங்க. அதுதான் அவங்க 2 பேருமே சீக்கிரம் சாக போறாங்களே. என்ன சொல்ற ஸ்ரீஜா? அண்ணி சாக போறாங்களா? ஆமாக்கா, அத்தைக்கு அம்மைய வர வச்ச மாதிரி இசைக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? வாங்க சொல்றேன். ஸ்ரீஜா, என்னடி இது? என்னமோ கெட்ட வாட அடிக்குது. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? அக்கா, இது ரேர் கெமிக்கல்ஸ் தயார் பண்ற குடோன்கா. இங்க தான் நம்மளோட வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னது கெமிக்கலா? அப்படின்னா இது சாதாரண கெமிக்கல் இல்லக்கா. நார்மல் டெம்பரேச்சருக்கே இது பத்திக்கிட்டு எரியும். அப்படியா? ஆமாக்கா. இத வச்சு நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, வாங்க. நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேடம். காட்டுங்க. இதோ. என்ன ஸ்ரீஜா இது? இந்த தம்பி குடோன்ல வேலை பார்த்துக்கிட்டே மாலையும் கட்டி கொடுக்குதா? இத வாங்குறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா? அக்கா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமானது இல்லக்கா. அந்த கெமிக்கல் அங்க இருக்கு பாருங்க. மாலையில கெமிக்கல் பட்டா இப்படியா இருக்கும்? எனக்கு எதுவும் தெரியாத நீ கதை விடுறியா? அக்கா, நீங்க நம்பலல? ஏப்பா, இவங்களுக்கு சொன்னா புரியாது. நீ கொஞ்சம் அதை செஞ்சு காட்டு. மேடம், இந்த மாலையில ஒவ்வொரு பூலையும் கெமிக்கல் பவுடர் போட்டு வச்சிருக்கேன். உங்க சந்தேகத்துக்கு இருங்க, ஒரு சாம்பிள் காட்டுறேன்.